Hi, hello and வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் அண்ட் கோர் ஜாவா கோர்ஸோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். ஸோ நம்ம இந்த கோர்ஸ் ஜாவா ப்ரோக்ராமிங்கை பத்தி அண்ட் கோர் ஜாவா கான்செப்ட்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கோட் ரன் அப்படிங்கிறது நம்ம சேனல் நேம். இந்த சேனல்ல என்னென்ன வீடியோஸ் போடுவோம் அப்படிங்கிறத வந்து போன வீடியோல வந்து நான் போட்டிருந்தேன். அதுக்கு கீழே 2 பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏபிஎஸ் ப்ரோக்ராமிங் பத்தி ஒரு வீடியோ போடுங்க, அடுத்து வந்து சி ப்ரோக்ராம் பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சி ப்ரோக்ராம் அண்ட் ஏபிஎஸ் ப்ரோக்ராமிங் இதை பத்தி நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோஸ்ல இல்லைன்னா வந்து இந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே வந்து நான் கண்டிப்பா போடுறேன். அடுத்து வந்து நம்ம இந்த கோர்ஸ் வந்து நம்ம தமிழ் லாங்குவேஜில் தான் வந்து லேர்ன் பண்ண போறோம். ஓகேங்களா? கோர்ஸோடைய ஓவர் வியூ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கோர்ஸ்ல தியரியா நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் கண்டென்ட்ஸ், அதாவது நான் இந்த தியரியில பார்த்ததை அப்படியே வந்து எக்லிப்ஸ் இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ல ரன் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அடுத்து மோஸ்ட் ஆஸ்க்டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஆன் ஈச் கான்செப்ட்ஸ் வித் ஆன்சர். ஒவ்வொரு கொஸ்டின்ஸை வந்து நம்ம பார்ப்போம். இந்த கான்செப்ட் பார்க்கும்போது அதுக்கு ரிலேட்டடான கண்டிப்பா அதுக்கு வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே வந்து நிறைய கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸை எப்படி ஆன்சர் பண்றது, அதுக்கப்புறம் எப்படி வந்து அதுக்கு ஆன்சர் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்து வந்து உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், புரியல அப்படின்னா சொல்லுங்க, அடுத்த வீடியோல நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்த அஜெண்டா அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது வாட் இஸ் ஜாவா அண்ட் ஒய் வி யூஸ்டு. ஜாவாங்கிறது என்ன, ஜாவாவை எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரியல் வேர்ல்டில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேர்ல்டில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜாவாவுடைய ஒர்க் ஃப்ளோ, ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜாவாவில் நம்ம எழுதுறோம் அப்படின்னா அந்த ஜாவா ப்ரோக்ராம் என்னென்னலாம் ஆகுது பின்னாடி அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க் ஃப்ளோ. அடுத்து ஜேடிகே, ஜேஆர்இ அண்ட் ஜேவிஎம். இந்த 3 காம்பனன்ட் தான் வந்து ஜாவா ரன் ஆவருக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எக்லிப்ஸ் அப்படிங்கிறது ஜாவா வந்து ரன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம், அதாவது ப்ரோக்ராம் பாடக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். எடிட் பண்றது இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் ஜாவா வந்து நம்ம சிஸ்டத்தில் எப்படி இன்ஸ்டால் பண்றது, எக்லிப்ஸையும் ஜாவாவும் அப்படிங்கிறதும் அடுத்தது பார்ப்போம். ஓகேங்களா? ஜாவா வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா இந்த உலகத்துல நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஒரு ஆயிரக்கணக்கில் மேலேயே வந்து இருக்கும். அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் HTML எடுத்துட்டோம் அப்படின்னா HTML வெப் பேஜ் டிசைன் பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கான HTML யூஸ் பண்ணுவாங்க. ஜாவா அப்படிங்கிறது அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றது, ஒரு ஆப் டெவலப் பண்றது, டெஸ்டிங் பண்றது, சர்வர் ரிலேட்டட் ஆப்ஸ் டெவலப் பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. எப்போ டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜாவாவை 1995ல வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சன் மைக்ரோசிஸ்டம் அப்படிங்கிறவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து ஆரக்கிள் கிட்ட அது வந்து இப்போ இருக்கு. ஜாவா டவுன்லோட் பண்ணக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே. ஜாவா வந்து ஓப்பன் சோர்ஸ், நீங்க வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்க நெட்ல. அடுத்து ஜாவாவுடைய அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ்னா நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்ணக்கூடியது, நம்ம பிசியில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் நம்ம ஜாவாவை யூஸ் பண்ணி நம்ம பில்ட் பண்ணலாம். அடுத்து வந்து பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸா, நம்ம ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கோம், நம்மளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுது அப்படின்னா அதுவும் வந்து டெவலப் பண்ணலாம். வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ், அதாவது நம்ம ஆன்லைன்லேயே வந்து கால்குலேட்டர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பார்த்தீங்களா, அது வந்து நம்ம ஜாவா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணலாம். அடுத்து கிளவுட் பேஸ்டு அப்ளிகேஷன்ஸ், நம்ம இப்போ கூகுள் ஃபோட்டோஸ் இந்த மாதிரி நிறைய கிளவுட்லேயே வந்து ஸ்டோர் பண்ணுறது. இப்போ நம்ம ஆன்லைன்லேயே ஸ்டோர் ஆகுது பார்த்தீங்களா டேட்டாலாம், அதுக்கு வந்து நம்ம அதுக்கு வந்து ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். மொபைல் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் கேமிங் அண்ட் அனிமேஷன், டிஜிட்டல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம டெவலப் பண்ணலாம். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜாவா நம்ம பார்த்தது தான். ஸோ இந்த ஜாவா வந்து எங்கெல்லாம் ரியல் வேர்ல்டில் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா மைன்கிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த கேமில் ஜாவா வந்து மெயினாக யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோன், ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டுங்கிறது ஒரு OS, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆப்பிள் அப்படின்னு எடுத்துட்டோம், அவங்க வந்து செப்பரேட்டாக அவங்களுக்குன்னு தனியாக ஒரு OS வச்சுருக்காங்க, அதான் iOS. ஓகேங்களா? ஆண்ட்ராய்டு வந்து மெயினாக வந்து ஜாவா தான் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து டாம் கேட், JSP, சர்வ்லெட், இது எல்லாமே வந்து சர்வர் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். இதில் வந்து டாம் கேட் சர்வர் அப்படிங்கிறதும் இது எல்லாமே ஜாவா யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா வந்து பார்ப்போம். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்றாங்க ஜாவா வந்து. ஸோ ஜென்ரலா வந்து நம்ம ஜாவா அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் கிளாஸ் இதெல்லாம் தான் வந்து ஜாவாவில் இருக்கும். அதனால வந்து இதை ரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து ரிலேட் பண்ணி கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படிங்கிறது ஆரம்பிச்சுக்கோங்க. அடுத்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட். இப்போ ஜாவாவை வந்து நீங்க ஒரு உங்க ஓஎஸ் வந்து விண்டோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். விண்டோஸ்ல வந்து நீங்க ஜாவாவை வந்து ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூட வந்து நீங்க எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி வேற ஓஎஸ் மேக் ஓஎஸ் அப்படின்னு சொல்றாங்களா அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கூடயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனாலதான் வந்து இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம எந்த டிபெண்டா இருக்காது, இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இண்டிபெண்டன்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து சிம்பிள், ஈஸியா வந்து நான் எல்லாருமே புரிஞ்சக்கூடிய விதத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம ஒரு எரர் வந்ததுன்னா கூட வந்து ஈஸியா வந்து கிளியர் என்ன எரர் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி வந்து சிம்பிளா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்ம இப்போ ஜென்ரலா ப்ரோக்ராம்ஸ் ஜாவால இருக்க ப்ரோக்ராம்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் டாட் கிளாஸ் ஃபைலா வந்து கன்வெர்ட் ஆகும், பைட் கோடா கன்வெர்ட் ஆகும். இந்த பைட் கோடு தான் வந்து 0s and 1s இந்த மாதிரி வந்து என்கோட் மாதிரி ஆயிருக்கும். டாட் கிளாஸ் ஃபைலா வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் ஃபைலா வந்து ஜென்ரேட் ஆகிறதுனால நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து என்ன அப்படிங்கிறது வந்து தெரியாது. JVM தான் இன்டர்பிரட் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லும். ஸோ அதனால ஒரு செக்யூரிட்டி வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் இருக்கு. நான் ஜென்ரலா இந்த செக்யூரிட்டி வந்து சொல்றேன். மல்டி த்ரெடட் அப்படிங்கிறது வந்து ஸோ மல்டி டாஸ்கிங் லெவல்ஸ் வந்து இருக்கும். இந்த கான்செப்ட் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ ஹை பெர்ஃபார்மன்ஸ், இதுல வந்து நம்ம ஜாவா யூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பைலர் வந்து இன்பில்டா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஹையா இருக்கும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஜாவாவுடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஜாவா வந்து ஒரு சோர்ஸ் கோட் அப்படின்னு சொல்றது. சோர்ஸ் கோட் அப்படின்னா நம்ம எக்லிப்ஸ் இல்லைன்னா ஒரு IDE நோட் பேட் இதுல வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ஸை எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ ப்ரோக்ராம். அடுத்து கம்பைலர் அப்படிங்கிறது ஜாவா வந்து ஒரு கம்பைலர் வந்து இருக்கும். இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுனத நம்ம ப்ரோக்ராமை வந்து பைட் கோட்ஸா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. பைட் கோட்ஸ்னா 0s and 1s, அதுக்கப்புறம் நிறைய என்கோடிங் இது வந்து இருக்கும் உள்ள. இதா வந்து கன்வெர்ட் பண்ணி பைட் கோட்ஸா ஃபர்ஸ்ட் வந்து கன்வெர்ட் ஆகும். ஜாவா கம்பைலர் கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து இந்த பைட் கோட்ஸ் வந்து ஜாவா விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுக்கு வந்து போகும். இந்த விர்ச்சுவல் மெஷின் JDK JRE இதை பத்தி அடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். இந்த விர்ச்சுவல் மெஷின்ல இருந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து போகும். இந்த விர்ச்சுவல் மெஷின் தான் வந்து டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜாவா வந்து இண்டிபெண்டன்ட், அதாவது இந்த டாட் கிளாஸ் ஃபைல் இதெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ட். பட் இந்த ஜாவா விர்ச்சுவல் மெஷினுங்கிறது டிபெண்டன்ட். இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் எடுத்துட்டோம் அப்படின்னா JVM வந்து அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம ஆரக்கிள் வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி மேக் ஓஎஸ்க்கு தனியாக விண்டோஸ் தனியாக டவுன்லோட் பண்ணி நம்ம இருக்கக்கூடிய ப்ரோக்ராம் வந்து அதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போயிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட்வேருக்கு போய் அதை வந்து என்கோட் பண்ணி என்ன வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம என்ன வேலை செய்யணுமோ அதை வந்து கரெக்டாக செய்யும். அடுத்து வந்து இன்பில்டா வந்து ஜாவா நிறைய கிளாஸஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி லைப்ரரிஸ் எல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த இன்பில்ட் லைப்ரரிஸ்ல இருக்கும். ஏற்கனவே இந்த லைப்ரரிஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்ல அதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டாட் ஜாவா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன். அடுத்து வந்து ஜாவா C அப்படிங்கிறது ஒரு கம்பைலர். இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்லேயே வந்து ரன் பண்ணிக்கலாம். நோட் பேட்ல ப்ரோக்ராம் போட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ரன் பண்ணிக்கலாம். அடுத்து கம்பைலர் அப்படிங்கிறது ஜாவா C அப்படிங்கிற கமாண்டை கொடுத்த உடனே ஜாவா கம்பைலர் வந்துடும். அதுக்கப்புறம் அது செக் பண்ணும் எரர் இருக்கா அப்படிங்கிறத. எரர் இருந்தது அப்படின்னா திரும்ப நம்ம ப்ரோக்ராம்க்கே வந்து வந்துடும், ரன் ஆகாது, கம்பைல் டைம் எரர் ஆயிரும். அடுத்து பைட் கோட். இப்போ எரர் இல்லை அப்படின்னா பைட் கோடா கன்வெர்ட் ஆகி டாட் கிளாஸ் ஃபைலில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது இந்த எக்ஸாம்பிளும் நம்ம பார்ப்போம். அடுத்து இது ஃபுல்லாமே வந்து கம்பைல் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பைல் டைம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரன் டைமுக்கு வந்து போகும். இந்த டாட் கிளாஸ் ஃபைல் வந்து கிளாஸ் லோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்பில்டா நிறைய கிளாஸஸ் வந்து ஜாவால இருக்கும். மெயின் கிளாஸ்,
சி ப்ரோக்ராம் படித்தவங்களா இருந்தீங்கன்னா மெயின் கிளாஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளாஸ். இது முன்னாடியே அந்த ஸ்கேனர், பிரிண்டர் இது எல்லாமே இருக்கும்ல, பிரிண்ட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன், இது எல்லாமே வந்து லோட் ஆகும். அடுத்து பைட் கோட் வெரிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏற்கனவே கிரியேட் பண்ண பைட் கோட் டாட் கிளாஸ் பைட் கோட் எல்லாம் வெரிஃபை ஆகி அதுக்கப்புறம் இன்டர்பிரட்டருக்கு வந்து போகும். லைன் பை லைனாக செக் பண்ணும். கம்பைலரும் வந்து போகும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து வேலை பார்க்கறதுனால ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து இதுக்குள்ளே தான் வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஓஎஸ்க்கு போகும், அதே மாதிரி ஹார்ட்வேருக்கு போகும். ஸோ இதுதான் ரிலேட்டட் ப்ராசஸ். ஓகேங்களா? இதில் ஏதாச்சும் புரியாத இருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். ஓகே, வீடியோ வந்து ரொம்ப லாங்காக போனதுனால நம்ம பார்ட் 2 வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் JDK, JRE அண்டு JVM இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜாவாவை எப்படி நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணுறது, எக்லிப்ஸ் ஐடியை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ளோவில் டாட் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆச்சுல, அதை வந்து ஜென்ரேட் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், ஸ்டே சேஃப், பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.